இதனாலேயும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் நன்றி சொல்கிறேன் ஆண்டவருக்கு. இந்த நாளிலேயும் நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. குழந்தைக்காய் காத்திருக்க பிள்ளைகள் அநேக பிள்ளைகள் உண்டு. பைபிள் வசனம் போடுறது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்க. அன்னாள் என்ற ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறதுனால அவங்க எப்பவும் அழுதுகிட்டே இருப்பாங்க. அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க சக்களத்தை அவங்க 2வது இவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி 2வது மனைவி கட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு 10 பிள்ளைங்க பிறந்துடும். இவங்களுக்கு குழந்தை இருக்காது. அந்த குழந்தைய நினச்சி அழுவாங்க. நம்ம இப்படி இருக்கிறோமேன்னு சொல்லி மலடி என்ற பெயர் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் பண்டிகை நாள் வரும். அந்த பண்டிகை நாளில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு எல்லோரும் போவாங்க. போகும்போது ஆலயத்தில் போய் உட்காந்து நினச்சிவாங்க, பொருத்தனை பண்ணி அழுவாங்க, மனம் கசந்து அழுவாங்க. அழும்போது, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு குழந்தையை தந்திரனால் நான் அந்த குழந்தையை உங்களுடைய ஊழியக்காரனாக நான் வைக்கிறேன் ஆண்டவரே, ஊழியக்காரனுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லி அவங்க அழுவாங்க. அழுது ஆண்டு சமுத்திரத்தில் ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஜெபிக்கும் போது அங்கே இருக்கிற ஊழியக்காரங்க கேட்பாங்க. ஒரு அண்ணாச்சி ஒருத்தர் லேவியன் கேட்பார். ஏலின்னு சொல்லி ஒரு தாத்தா, அவங்க ஊழியக்காரங்க. அவங்க சொல்லுவாங்க, ஏன் இப்படி குடித்து வெறிச்சு இருக்கிற அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நான் குடித்து வெறித்து இருக்கல, நான் மனம் கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீ, நான் தேவ சமூகத்தை இருதயத்தெல்லாம் நான் ஊற்றிட்டேன், நான் அப்படின்ட்டு பாரப்பட்டு இருக்கேன் அப்படின்னு அழுதுகிட்டு இருப்பாள். அப்போ அவர் சொல்வார், அதுக்கு ஏலி சமாதானத்துடன் இப்போது இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று அவர் சொல்வார். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைக்க கடவுது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் பண்ணி அற்புதம் அவள் துக்கமுகமாக இருக்கலை அப்படின்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை கேட்டார். நீ சமாதானத்துக்கு போ, உன் விண்ணப்பம் செஞ்சு கேட்கப்பட்டது, தேவனத்தில் கேட்கப்பட்டது அப்படின்னு ஊழியக்கார் சொல்லியிருப்பார். உடனே அவங்க சொல்லுவாங்க, அப்புறம் துக்கமுகமாக அவங்க இருக்கலை, அவங்க அப்படியே போனாங்க. ஆண்டுடைய கிருபையினால் அவங்களுக்கு ஆண்டவர் ஆண் குழந்தையை கொடுத்தார். சாமுவேல்னு சொல்லி அதுக்கு பேர் வச்சுருந்தாங்க. அப்புறம் அதோடு முடிக்கலை. அவங்க ஆண்டுக்கு ரொம்ப நன்றி சொன்னாங்க. நன்றி சொல்லி என்ன செஞ்சாங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆண்டவர் அதுக்கப்புறம் 5 குழந்தையை கொடுத்தாங்க. அதனால் இன்றைக்கி நீங்கள் குழந்தை பாய்க்கிறதுக்காக கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்கலாம். குழந்தை இல்லையே, நம்ம இப்படி தான் கடைசி வரைக்கும் இருக்க போகிறோமா நீங்கள் நினைக்கலாம். கவலைப்படாதீங்க. ஏசப்பாடைய ஆலயத்தில் போய் ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் கண்ணீரை ஊற்றுங்க. ஆண்டவரே எனக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க ஏசப்பான்னு சொல்லி கேளுங்க. நீங்கள் கேட்கும்போது நீங்கள் ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் ஆலயம் டூரிப்புற ஆலயம் நிறைய குழந்தை இல்லாமல் இருந்தாங்க நம்மளால். அப்போ நாங்கள் நம்ம ஆண்டரை போய் ஜோமனிக்கிட்டே இருப்போம், ஏசப்பா எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கப்பா, எங்கள் சர்ச்சில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குன்னு. இப்போ ஏசப்பா அவ்வளோ அந்த குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்த எல்லாத்துக்குமே குழந்தை பாக்கியத்தை கொடுத்துட்டாங்க. ஏசப்பா ஆசீர்வதிச்சாங்க, கர்ப்பத்தை கொடுத்தாங்க. அவங்க துக்கத்தெல்லாம் சந்தோஷம் மாற்றுறாங்க. அதனால் உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷம் மாற்றுவாங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.